வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம பட்டூமிலேருந்து குடாவரி போயிருப்போம். பார்த்துருப்பீங்க. இந்த கார்டு தான் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். ஸோ இதுலேருந்து தான் நம்ம அங்கே போனது. ஆக்சுவலி நிறையா பேர் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு அட்மிஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஆமாங்க, யாராச்சும் கேட்டாங்கன்னா அட்மிஷன் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். யாராச்சும் கேட்டால் என்ன ஏதுன்னு நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அனுப்புகிறேன். இன்கேஸ் ஓகேன்னா பாருங்கள். ஏன்னா எல்லாத்த விட நான் அந்த ஏஜென்ட் ஃபீஸ் வாங்குறதில்ல. ஸோ நிறையா பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. லாஸ்ட் டைம் இப்படி பண்ணி கொடுத்தீங்க, தெரிஞ்சவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க, பண்ணித்தாங்க அப்படின்ட்டு. யாராச்சும் கேட்டாங்கன்னா அட்மிஷன் பண்ணி கொடுத்ததா இருக்கேன். கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேன்னா அட்மிஷன் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே போய் குடாவரிலேயே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கீயும் பேராக்ளைடிங்கும் தாங்க. ஸோ அதுதான் அங்கே ஃபேமஸ்ஸே. அதுக்காக தான் அந்த பிளேஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா மொத்தமாக ஹில்ஸ் தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் அந்த பராமரித்து அந்த ஸ்லைடிங் மாதிரிலாம் உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் பண்ணுறது, நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுறது. அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை வச்சு தான் பொழப்பே ஓடும். இந்த ஸ்கீயிங் இதை வச்சு தான் அந்த ஊர் மக்களோட பொழப்பே. நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அது கிடைக்கல. அது வந்து இந்த டிக்கெட் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரோப் இருக்கும் மேலே, அதுக்கு போயிட்டு மேலே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான். இதெல்லாம் ஹோட்டலுங்க. என்ன ஹோட்டல் மீன்ஸ் அந்த ஒரே ஃபுட்டு தான் கிடைக்கும். கிங் காலி அப்படின்ட்டு ஒரு ஃபுட்டு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம இந்தியன் ஃபுட்டுங்க கொஞ்சம் ரேருங்க. ஸோ அது கொஞ்சம் தேடி தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த கச்சாப்புரின்னு சொல்லுவாங்க, முட்டை ப்ரெட்டு அந்த இதெல்லாம் சேர்ந்து செய்கிறது. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதில் உட்காந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க தான் ஸ்கீக்கு போகிறது. இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 3 to 4 days முன்னாடி புக் பண்ணி வச்சுருந்தோம்னால் நம்ம இதுக்கு போயிருக்கலாம். இல்லை கிடைக்கல இந்த டைம் நம்ம போனது. கண்டிப்பாக இன்னொரு டைம் நம்ம போவோம். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பசங்க எல்லாம் டிசம்பர் to மார்ச்சுங்க. நீங்கள் எப்போ போனீங்கனாலும் ஸ்னோவை பார்க்கலாம் இந்த இடத்துல குடாவரியில். மித்தபடி கொஞ்சம் எல்லாம் மித்த சர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி சம்மரில் இந்த மாதிரி பெஸ்ட் பிளேஸ் மாதிரி பார்க்க முடியாது. ஸோ இதுதாங்க நம்ம போகிறது. அந்த ரோப் இது நல்லாயிருக்குங்க. கீழேருந்து ஏறினோம்னா மேலே ஒரு ஜங்ஷன், அதுலேருந்து மேலே ஏறினோம்னா இன்னொரு ஜங்ஷன். அது மாதிரி இதுக்கு தான் ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே ப்ளேஸ் பண்ணோம்னா ஒரு இதுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஐ மீன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2 இது இருக்கும், ஒரு 2 வே இருக்கும், ஒரு வே கட் ஆகிரும். மறுபடியும் மேலே இதே மாதிரி சுற்றி பார்த்துட்டு கார்டு வச்சோம்னா ஒன்று வருது. இது நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ இல்லை, வேறு வீடியோ. கொஞ்சம் அந்த சென்டரில் பிரேக் மாதிரி இருக்கும், அது இழுத்து பிடிச்சோம்னா பிரேக்கு அப்படியே ஜாலியாக போகிற மாதிரி. இதெல்லாம் சம்மரில் போகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வின்டரில் காற்று மூஞ்சில் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குமா. ஸோ நமக்கு அது செட் ஆகாது மீன்ஸ் எனக்கு பிடிக்காது அந்த ஃப்ரீஸாக மூஞ்சில் அடிக்கிறது. ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே போயிருங்க. நீங்கள் எவ்வளோ ஹைட்டு ஏறுறீங்களோ அவ்வளோ ஹைட்லேருந்து அந்த ஸ்கீ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த இதில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கீயிங் போகிறது ஒரு டைம் போயிட்டு நெக்ஸ்ட் டே டைம் எடுத்து இதை சுற்றி பார்க்குறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு தோணும். நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக ஸ்கீ போங்க. அது போகணும். இந்த டைம் நமக்கே அது கொடுத்து வைக்கல. இங்கே பாருங்கள், அந்த ரோப் பாருங்கள், மேலே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஹைட்டுக்கு போகுங்க. இதுதாங்க மேலே டாப்பு நம்ம வந்து இது பண்ணது. இது பாருங்கள், அடுத்த ரோப்பு அதுக்கடுத்து போய்கிட்டே இருக்கும். நீங்கள் பே பண்ணி மறுபடியும் எக்ஸ்ட்ரா வேணும்னா போய்க்கலாம். இதுக்கு மேலே போயிட்டு அதுலேருந்து கீழே வரலாம். வராங்க பாருங்கள் எப்படி நல்லாயிருக்குங்க. ஐ மீன் வின்டரில் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ண வேண்டிய இடம். ஆனால் ஸ்கீயிங் கொஞ்சம் தப்பிச்சு பின்னாடி வரவங்க அடித்து தாறுமாறாக விழுவோம், அது தெரியும் எல்லாத்துக்குமே. இந்த ரோப்லாங்க நம்ம வந்து இறங்குனது. இது வந்து இதோட முடிஞ்சிடும். ஸ்கீயிங் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு எங்கேன்ட்டு தானே கேட்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து தோம் அப்படின்னு சொல்லுவோம். தோம் மீன்ஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் வில்லாங்க. அங்கே வந்து தோம் அப்படின்லாம் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். சும்மா அது நல்லாயிருக்கும். நம்மளும் அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. சும்மா ஒரு 2-3 வார்த்தை தெரியுங்க, அவ்வளோதான். போயிட்டு அங்கே நல்லா நம்ம சிக்கன்லாம் எடுத்து பார்பிக்யூ பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டு ஊர் சுற்றிட்டு வரந்தது தாங்க. இது நல்லா இருந்துச்சுங்க இந்த ரோடெல்லாம். ஆக்சுவலி சம்மரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் ஆயிரும் இந்த சைடு. இதே பாருங்கள், நம்ம ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். இந்த ரோடில் இருக்காது. இதுதான் ஜார்ஜியாவோட இதே. அந்த மவுண்டெயின்ஸில் மட்டும்தான் ஸ்னோ இருக்கும், மித்த இடத்துல எங்கேயுமே ஸ்னோ இருக்காது. ஸோ பெஸ்ட்டுங்க சுற்றி பார்க்குறக்கு. இப்போ ரைட் சைடில் போர்டு பார்த்திங்களா, ஒரு நேம் போட்டு அடிச்சு விட்டுருந்துச்சுல, அது வந்து நீங்கள் உள்ள ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்போ அந்த நேம் இருக்கும். ஊரை தாண்டிட்டிங்கன்னா அந்த நேமே போட்டு ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி, ரெட் கலர் ஸ்ட்ரைக் மாதிரி அடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா அந்த ஊர் தாண்டியாச்சு அப்படின்ட்டு. அது பாருங்கள், அங்கே இந்த ரஷ்யாவில் இந்த மாதிரி சுற்றி எல்லா கண்ட்ரிலையும் அப்படி தான் இருக்கும். ரஷ்யாவை சுற்றி, ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச கண்ட்ரி அந்த மாதிரி எல்லாமே அப்படி தான் இருக்கும். நல்லா இருந்துச்சுங்க. நான் தோம் காமிக்கிறதுக்காக தான் இது பண்ணியிருந்தேன், இந்த வில்லா கார்டன்ட்டு. போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் தாங்க நான் ஸ்டோரி போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லொக்கேஷன் எங்கே, எது எப்படி என்னெல்லாம். ஏன்னா வியூ நல்லா இருந்துச்சு, அதுங்காட்டி தான் சரி இந்த இடத்த உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு தான் காமிச்சேங்க. கடைசியில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஜார்ஜியா போங்க. ஸ்டூடெண்ட்ஸ் போனால் அது நிறைய இஷ்யூவாக இருக்குங்க. நிறையா அந்த காரு ஓட்ட தெரியாமல் போய் இடிக்கிறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, அந்த மாதிரி ப்ளா நிறையா இருக்குது. ஸோ
ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும். டிஃபெண்டர் போகுது பாருங்கள். சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். பை பை பை.